தர்மபுரி தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியை ஆதரித்து அவரது மகள் சங்கமித்ரா வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தர்மபுரி மாவட்டத்தில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியை ஆதரித்து அவரது இரு மகள்களும் தீவிர பிரச்சாரத்திலே அந்த பகுதியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவரது மகள்களில் ஒருவரான சங்கமித்ரா இன்று வீடு வீடாக சென்று மாம்பழம் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி வருகின்றார். அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு கொடுக்கின்றார்கள். குறிப்பாக அந்த பகுதியில் உள்ள கோவில்கள், குறிப்பாக அம்மன் கோவில் போன்றவற்றெல்லாம் சாமி தரிசனம் செய்தும் அங்க இருக்கக்கூடிய பாமக தொண்டர்கள், நிர்வாகிகள் மட்டுமில்லாமல் மற்ற பொதுமக்களையும் சந்தித்து பாமகவினுடைய கொள்கைகளை எடுத்து கூறி அவர்கள் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். தர்மபுரி மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டமாக இருக்கின்றது எனவும், இந்த மாவட்டத்திற்கு தேவையான முன்னேற்றத்தை எங்களுடைய அம்மா சௌமியா அன்புமணி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருப்பவர், அவர் நிச்சயம் வெற்றி பெற செய்தால் உங்களுக்கு செய்து கொடுப்பார். எங்களிடம் நல்ல கொள்கைகள் இருக்கிறது, நல்ல திட்டங்கள் இருக்கிறது. நாங்கள் நிச்சயமாக இதனை மத்திய அரசிடம் வலியுறுத்தி நிச்சயம் கேட்டு பெற்றுத் தருவோம் என்று சொல்லி அவரது மகள்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் பாமக சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கை ஆகியவற்றை எல்லாம் துண்டு பிரசுரமாக அச்சடித்து அவற்றை வீடு வீடாக கொடுத்து பெண்கள், அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், முதியவர்கள் ஆகியோரிடம் சென்று பாமகவினுடைய அந்த கொள்கைகள், முதியவர் என்றால் அவர்களுக்கு என்ன அறிவிக்கப்பட்டிருக்கிறது, பெண்கள் என்றால் அவர்களுக்கான நலத்திட்டம் என்ன, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்டது, குறிப்பாக காவிரி உபரி திட்டம் போன்றவற்றை எல்லாம் எடுத்து கூறி இந்த மாவட்டத்தை, இந்த தொகுதியை ஒரு முன்மாதிரி தொகுதியாக மாற்றி காட்ட எங்களுடைய அம்மாவிற்கு சௌமியா அன்புமணி அவர்களுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்லி அவரது மகள்கள் தொடர்ந்து பிரச்சாரத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.